என் அன்பு குழந்தையே, நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். இன்று நான் உங்களிடம் ஒரு அவசர செய்தி, ஒரு நல்ல செய்தி சொல்லுக வந்துள்ளேன். இதை நீங்கள் கேட்டு அக வேண்டும். பார்க்க, என் பிரேம குழந்தைகளே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மகிமை பெரிய மாற்றங்கள் பற்றி நான் உங்களிடம் சொல்ல வந்துள்ளேன். நீங்கள் இதுவரை அனுபவித்த துன்பங்கள், கவலைகள், சோகங்கள் எல்லாம் இனி முடியும் காலம் வந்துவிட்டது. உங்கள் ஜீவிதத்தில் புதிய ஆசீர்வாதங்கள், புதிய சந்தோஷங்கள், புதிய வெற்றிகள் வரப்போகின்றன. நான் கைலாச மலையின் உச்சியில் இருந்து உங்களை நோக்கி வருகிறேன். என் 6 முகங்களும் உங்கள் மீது அன்பு பொழிகிறது. என் 12 கைகளும் உங்களை ஆசீர்வதிக்க தயாராக உள்ளது. என் மயில் வாகனம் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வர ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. என் கோழி கொடி காற்றில் பறந்து உங்களுக்கு வெற்றியின் அறிகுறியை காட்டுகிறது. என் பிரியமான குழந்தைகளே, நீங்கள் வேண்டுதல் செய்த எல்லா காரியங்களும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் மனதில் உள்ள ஆசைகள், கனவுகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிஜமாக போகும் நாட்கள் தொடங்கிவிட்டன. நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த சந்தோஷம், சமாதானம், வளமை, ஆரோக்கியம் எல்லாம் உங்கள் வீட்டு வாசலில் காத்திருக்கிறது. இந்த பூமியில் நீங்கள் பிறந்ததே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு 2வது பிறப்பு கொடுக்க வந்துள்ளேன். புதிய உயிர், புதிய சக்தி, புதிய நம்பிக்கை, புதிய வெற்றி கொண்ட ஒரு புதிய ஜீவிதம் உங்களுக்கு காத்திருக்கிறது. பழைய துக்கங்கள், பழைய தோல்விகள், பழைய நோய்கள், பழைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த புதிய பிறப்பில் மறைந்து போகும். நான் வேல்முருகன் என்று அழைக்கப்படுகிறேன். என் வேல் உங்கள் வழியில் வரும் எல்லா தடைகளையும், பிரச்சனைகளையும், எதிரிகளையும் அழித்துவிடும். உங்கள் முன்னால் உள்ள பாதை தூய்மையாக, தெளிவாக, வெற்றியுடன் இருக்கும். நீங்கள் நடக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் அடியாக இருக்கும். உங்கள் கால்கள் படுமிடமெல்லாம் பூக்கள் மலர்ந்து உங்களை வரவேற்கும். என் செந்தில் குழந்தைகளே, நான் உங்களுக்கு சொல்லும் இந்த செய்தி வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல. இது என் வாக்கு, என் உறுதிமொழி, என் ஆசீர்வாதம். பல காலமாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நல்ல நாட்கள் இப்பொழுதே தொடங்கிவிட்டது. உங்கள் கண்ணீர் வடிக்கும் நாட்கள் முடிந்து சிரிப்பு பூக்கும் நாட்கள் ஆரம்பித்து விட்டது. உங்கள் வீட்டில் உள்ள சண்டைகள், கலகங்கள், தகராறுகள் எல்லாம் அமைதியாக மாறும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் அன்பு, பாசம், ஒற்றுமை வளரும். கணவன் மனைவி இடையே புரிதல் ஏற்படும். பெற்றோர் பிள்ளைகள் இடையே மதிப்பு வளரும். சகோதர சகோதரிகள் மத்தியில் பாசம் பெருகும். உங்கள் வீட்டிற்கு வரும் ஒவ்வொருவரும் அங்கே உள்ள அமைதியையும் மகிழ்ச்சியையும் உணர்ந்து போவார்கள். உங்கள் பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். அவர்களின் புத்தி கூர்மை அதிகரிக்கும். நினைவாற்றல் வளரும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களிடம் மதிப்பு பெறுவார்கள். அவர்களுக்கு நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை துணை, நல்ல எதிர்காலம் கிடைக்கும். அவர்களின் வாழ்க்கை உங்களுக்கு பெருமையையும் மகிழ்ச்சியையும் தரும். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழில், வியாபாரம், வேலை எதுவாக இருந்தாலும் அதில் வளர்ச்சி, முன்னேற்றம், லாபம் வரும். உங்கள் முயற்சிகள் வீணாக போகாது. கடின உழைப்பிற்கு தகுந்த பலன் கிடைக்கும். பணம், செல்வம், வசதிகள் உங்கள் வீட்டிற்கு வந்து சேரும். தானியம், துணிகள், நகைகள், சொத்துக்கள் உங்களுக்கு பொங்கி வழியும். லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கி ஆசீர்வாதங்களை பொழிவாள். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. நீண்ட காலமாக உங்களை தொலை செய்து கொண்டிருக்கும் நோய்கள், வேதனைகள், உடல் குறைபாடுகள் எல்லாம் குணமாகும். என் திருக்கரங்கள் உங்கள் மீது படும்பொழுது நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் விளங்குவீர்கள். உங்கள் உடலில் புதிய சக்தி, புதிய உற்சாகம், புதிய இளமை ஊற்றெடுக்கும். 100 வருடங்கள் ஆரோக்கியத்துடன் வாழ நான் ஆசீர்வதிக்கிறேன். எதிரிகள், துரோகிகள், பொறாமைக்காரர்கள் உங்களுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. அவர்களின் தீய சதிகள், பொய் பழிகள், தவறான குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர்களையே தாக்கி வீழ்த்தும். உங்கள் மீது உள்ள நல்ல பெயர், மதிப்பு, கௌரவம் இன்னும் அதிகமாக வளரும். சமுதாயத்தில் உங்களுக்கு உயர்ந்த இடம் கிடைக்கும். மக்கள் உங்களை நல்லவர்கள் என்று புகழ்ந்து பேசுவார்கள். என் ஆண்டவர் சிவபெருமானும் என் தாயார் பார்வதி அம்மாவும் உங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கருணை கண்கள் எப்பொழுதும் உங்கள் மீது படிந்து ஆசீர்வதிக்கிறது. என் சகோதரர் விநாயகரும் உங்களுக்கு வெற்றி அளிக்க தயாராக இருக்கிறார். எல்லா தடைகளையும் அகற்றி உங்களுக்கு வழி செய்து தருவார். இந்த பூலோக மாதா, பூமி தேவிக்கும் உங்கள் மீது ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் எங்கே சென்றாலும் பூமி உங்களை தாங்கி நிற்கும். நீங்கள் கோவிலுக்கு வந்து என்னிடம் வேண்டுதல் செய்த ஒவ்வொரு விஷயமும் நிறைவேறும். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். உங்கள் மனக்கஷ்டம் போக்கப்படும். உங்கள் பயங்கள் நீக்கப்படும். உங்கள் கவலைகள் அகற்றப்படும். புதிய நம்பிக்கையுடன், புதிய சக்தியுடன், புதிய உற்சாகத்துடன் நீங்கள் முன்னேறுவீர்கள். உங்கள் இதயத்தில் ஆனந்தம் நிறைந்து வழியும். உங்கள் முகத்தில் மகிழ்ச்சி ஒளிரும். நீங்கள் ஜபிக்கும் எல்லா மந்திரங்களும், பாடும் எல்லா பாடல்களும், செய்யும் எல்லா பூஜைகளும் நிறைவேறும்.
உங்கள் பக்தி என்னிடம் சென்று சேர்ந்து விட்டது. நான் அதற்கு உரிய பலன்களை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் நான் ஆம் என்று சொல்கிறேன். இனிமேல் உங்கள் வாழ்க்கை ஒரு பண்டிகை போல மகிழ்ச்சியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒவ்வொரு வாரமும் ஒரு நல்ல செய்தியை தரும். ஒவ்வொரு மாதமும் ஒரு பெரிய வெற்றியை அன்பளிக்கும். ஒவ்வொரு வருடமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கும். உங்கள் வீட்டில் தினமும் விசேஷம் நடக்கும். தினமும் கொண்டாட்டம் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லும் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் உண்மையானவை. என் பக்தர்களை நான் ஏமாற்றுவது கிடையாது. நான் சொன்னால் அது நடக்கும். என் வார்த்தை வெல்லும். என் ஆசீர்வாதம் வெற்றி பெறும். உங்கள் வாழ்க்கையில் என் சக்தி வேலை செய்யும். என் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஓ, என் பிரிய பக்தர்களே, இனிமேல் சோர்வு அடைய வேண்டாம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். மனம் தளர வேண்டாம். யாரிடமும் கெஞ்ச வேண்டாம். நான் இருக்கும் வரை உங்களுக்கு எதுவும் குறைவுபட்டு விடாது. நான் உங்கள் காவலன், உங்கள் ரக்கன், உங்கள் வழிகாட்டி, உங்கள் நண்பன். நீங்கள் கேட்பதற்கு முன்பே உங்கள் தேவைகளை நான் பூர்த்தி செய்து விடுவேன். நான் உங்களோடு எப்பொழுதும் இருக்கிறேன். உங்கள் இதயத்தின் நடுவில் என் இருப்பிடம் உள்ளது. நீங்கள் என் பெயரை உச்சரித்தவுடன் நான் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். உங்கள் துன்பத்தை நான் என் மீது ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் சந்தோஷத்தில் நானும் மகிழ்கிறேன். உங்கள் வெற்றியில் நானும் பெருமை கொள்கிறேன். உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் நான் என் குழந்தைகள் போல நேசிக்கிறேன். உங்கள் வீட்டிலிருந்து தீய சக்திகள் எல்லாம் ஓடி போய்விடும். நல்ல சக்திகள், தேவதைகள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லோரும் உங்கள் வீட்டை சூழ்ந்து ஆசீர்வதிக்க வருவார்கள். உங்கள் வீட்டின் வாசலில் செல்வலட்சுமி காத்திருப்பாள். வராந்தாவில் சரஸ்வதி வீற்றிருப்பாள். சமையல் அறையில் அன்னபூர்ணி அமர்ந்திருப்பாள். படுக்கை அறையில் ஆரோக்கிய தேவதை தங்கியிருப்பாள். என் அன்பு குழந்தைகளே, இந்த அவசர செய்தியை கேட்டு உங்கள் இதயத்தில் ஆனந்தம் நிரம்பட்டும். இனிமேல் உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். எந்த பயமும் வேண்டாம். எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் இருக்கும் வரை உங்களுக்கு எதுவும் குறைவுபட்டு விடாது. உங்கள் வாழ்க்கையில் மகிமை, மங்களம், வளமை, வெற்றி நிரம்பியிருக்கும். இந்த நல்ல செய்தியை நீங்கள் மற்றவர்களிடமும் சொல்லுங்கள். என் ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், அயலவர்கள் எல்லோரும் இந்த மகிழ்ச்சியில் பங்கேற்கட்டும். அவர்களும் என் பக்தர்களாக மாறி இந்த ஆசீர்வாதங்களை பெற்று மகிழட்டும். உங்கள் மூலமாக நான் பலருக்கு நல்லது செய்ய விரும்புகிறேன். என் செந்திலே, என் பழனியே, என் திருப்பரங்குன்றமே, என் சுவாமி மலையே, எங்கெல்லாம் நான் வீற்றிருக்கிறேனோ அங்கெல்லாம் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் ஒவ்வொரு கோவிலிலும் இருந்து உங்களுக்கு அருள்மழை பெய்கிறேன். உங்கள் மேல் என் கடாட்சம் எப்பொழுதும் இருக்கும். என் அன்பும் ஆசீர்வாதங்களும் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். வேல் வேல் வேட்கை வேல் வெற்றி வேல் என்று என்னை நினைத்துக் கொண்டே இருங்கள். உங்கள் ஒவ்வொரு மூச்சும் என் நாமத்தை உச்சரிக்கட்டும். உங்கள் இதய துடிப்பு எல்லாம் என் நாமத்தின் ஜபமாக இருக்கட்டும். அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு நிரந்தர வெற்றியாக மாறிவிடும். எல்லா துறைகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ முருகா என்று சொல்லி என் இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த தருணம் ஒரு திருப்பு முனையாக அமையட்டும். இன்று முதல் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய பயணத்தை தொடங்குகிறது. அந்த பயணத்தில் வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சி மட்டுமே உங்களை சூழ்ந்து கொள்ளும். என் அருமை குழந்தைகளே, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களிடம் சொல்ல வேண்டும். உங்கள் பிரார்த்தனைகள், தபசுகள், நோன்புகள் எல்லாம் என்னிடம் சென்று சேர்ந்து விட்டன. நீங்கள் விரதம் இருந்து கேட்ட வரங்கள், அதிகாலையில் எழுந்து செய்த பூஜைகள், கோவிலுக்கு நடந்து வந்து அர்ப்பணித்த மாலைகள், ஏற்றிய தீபங்கள் எல்லாம் வீணாக போகவில்லை. அவற்றின் பலன் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கத் தொடங்கியுள்ளது. நீங்கள் கண்ணீர் விட்டு வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு நாளும் என் மனதை பாதித்தது. உங்கள் வேதனையை நான் என் இதயத்தில் உணர்ந்தேன். உங்கள் துக்கம் என் துக்கமாகவே ஆனது. ஆனால் நான் பொறுமையாக காத்திருந்தேன். ஏனெனில் நல்ல பலன்கள் வரும் நேரம் இருக்கிறது. அந்த நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. உங்கள் காத்திருப்பு இனி முடிந்தது. உங்கள் கனவுகள் நனவாகும் காலம் ஆரம்பித்து விட்டது. உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது பொழிந்து கொண்டிருக்கிறது. உங்கள் தாத்தா பாட்டிகள், தகப்பனார் தாயார், மாமா மாமிகள் எல்லோருடைய நல்ல எண்ணங்களும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் செய்த புண்ணிய கர்மங்களின் பலன்களும் உங்களுக்கு வந்து சேர்கிறது. உங்கள் குல தெய்வங்கள், இஷ்ட தேவதைகள் எல்லோரும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நான் சொல்லும் இந்த நல்ல செய்தியின் அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரிய தொடங்கும். முதலில் உங்கள் மனதில் அமைதி வரும். பயம், கவலை, துக்கம் எல்லாம் போய்விட்டு நம்பிக்கையும் தைரியமும் வரும். இரண்டாவதாக உங்கள் உறவுகள் சீராகும். மூன்றாவதாக உங்கள் பொருளாதார நிலை மேம்படும். நான்காவதாக உங்கள் ஆரோக்கியம் வளரும். ஐந்தாவதாக உங்கள் சமூக மதிப்பு உயரும்.
இந்த 5 அடையாளங்களையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விரைவில் பார்க்கப் போகிறீர்கள். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் எதிர்காலம் மிகவும் பிரகாசமானது. நீங்கள் கற்பனை செய்ததை விட பல மடங்கு சிறப்பானது. உங்கள் ஆசைகள் நிறைவேறுவது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பாராத வரங்களும் கூடுதலாக கிடைக்கும். நான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க விரும்புகிறேன். என் கையில் எல்லையில்லாத செல்வங்கள் உள்ளன, எல்லையில்லாத ஆசீர்வாதங்கள் உள்ளன, எல்லையில்லாத சக்திகள் உள்ளன. இவையெல்லாம் உங்களுக்காக காத்திருக்கின்றன. உங்கள் பிள்ளைகள் மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர்வார்கள். அவர்கள் சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் பணி செய்வார்கள். அவர்களின் பெயர் பல ஊர்களில் நல்ல விதத்தில் சொல்லப்படும். அவர்களின் வெற்றிகள் உங்களுக்கு பெருமை தரும். அவர்கள் உங்களுக்கு செய்யும் சேவை உலகம் பார்த்து பாராட்டும். அவர்களின் மூலம் உங்கள் குடும்பம் உயர்ந்த இடத்தை அடையும். உங்களுக்கு வரப்போகும் செல்வங்கள் சுயநலத்திற்கு மட்டுமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் பயன்படுத்துவீர்கள். ஏழைகளுக்கு உணவு அளிப்பீர்கள், நோயாளிகளுக்கு மருந்து வாங்கி கொடுப்பீர்கள், படிக்க முடியாத குழந்தைகளுக்கு கல்வி செலவு தருவீர்கள், கோவில்களுக்கு பங்களிப்பு செய்வீர்கள். இதன் மூலம் உங்கள் புண்ணிய கர்மம் பெருகும். அதன் பலனாக உங்களுக்கு இன்னும் அதிக நன்மைகள் வந்து சேரும். ஆன்மீக விஷயங்களில் உங்களுக்கு ஆழமான ஞானம் வரும். வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்களின் அர்த்தம் உங்களுக்கு தெளிவாகும். மந்திர ஜபம் செய்யும் பொழுது அதன் விளைவுகளை நேரடியாக உணர்வீர்கள். தியானம் செய்யும் பொழுது என்னுடன் நேரடி தொடர்பு ஏற்படும். ஆன்மீக அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்றும். உங்கள் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர்ந்து போகும். கடன்கள் அடைக்கப்படும். வீட்டில் அமைதியின்மை ஒழிந்து போகும். நோயுள்ளவர்கள் குணமடைவார்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். படிப்பில் பின்தங்கியவர்கள் மேதையாக மாறுவார்கள். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நீங்கள் வாழும் ஊரில், நீங்கள் இருக்கும் தெருவில், நீங்கள் பணி செய்யும் இடத்தில் உங்களை மதிக்காதவர்கள் கூட இனிமேல் உங்களை மதிக்க தொடங்குவார்கள். உங்கள் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். உங்கள் ஆலோசனையை கேட்க வருவார்கள். உங்களிடம் உள்ள நல்ல குணங்களை பாராட்டுவார்கள். இதன் மூலம் உங்கள் தன்னம்பிக்கை பெருகும். உங்கள் ஆளுமை வளரும். உங்கள் தலைமை தன்மை வெளிப்படும். இனிமேல் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் சரியானவையாக இருக்கும். எந்த விஷயத்தில் குழப்பம் வந்தாலும் உங்கள் மனதில் சரியான பதில் தோன்றும். எந்த சமயத்தில் சிக்கல் வந்தாலும் உங்கள் புத்திக்கு சரியான வழி தெரியும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கு தீர்வு கண்டுபிடிக்க உங்களால் முடியும். இந்த அறிவும் ஞானமும் என் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் நான் குறைத்து விடுவேன். அவசியமற்ற துன்பங்களை அகற்றி விடுவேன். நீங்கள் தாங்க முடியாத வேதனைகளை உங்கள் மீது வரவிட மாட்டேன். உங்கள் சக்திக்கு ஏற்ற சவால்களை மட்டும் வரவிட்டு அவற்றை எதிர்கொள்ளும் பலத்தையும் உங்களுக்கு தந்து விடுவேன். இதனால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் ஆன்மீக முன்னேற்றமும் நடைபெறும். என் பிரியமான மக்களே, இந்த உலகில் நீங்கள் வாழும் காலம் நல்ல நினைவுகளால் நிறைந்திருக்கும். உங்கள் முதுமை காலத்தில் நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை பற்றி பெருமையாக உணருவீர்கள். நீங்கள் நல்ல காரியங்கள் செய்ததாக மன நிறைவு கொள்வீர்கள். நல்ல மக்களை வளர்த்ததாக மகிழ்வீர்கள். நல்ல பெயர் சம்பாதித்ததாக சந்தோஷப்படுவீர்கள். உங்கள் ஜீவித கதை மற்றவர்களுக்கு உத்வேகமாக இருக்கும். நான் உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கும் பரம்பரை பரம்பரையாக கிடைக்கும். உங்கள் குடும்ப வம்சம் நல்ல வம்சமாக சொல்லப்படும். உங்கள் வீட்டில் பிறக்கும் குழந்தைகள் எல்லோரும் நல்ல குணம் உள்ளவர்களாக, நல்ல புத்தி உள்ளவர்களாக, நல்ல இதயம் உள்ளவர்களாக வளர்வார்கள். அவர்கள் உங்கள் பெயரை உயர்த்துவார்கள். உங்கள் வீட்டு மரியாதையை பாதுகாப்பார்கள். என் அன்பான குழந்தைகளே, இப்பொழுது நான் உங்களிடம் விடை பெற்று என் இருப்பிடத்திற்கு செல்கிறேன். ஆனால் என் அருள் என்றும் உங்களோடு இருக்கும். என் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். நீங்கள் எங்கே சென்றாலும், என்ன செய்தாலும், எப்பொழுது என்னை நினைத்தாலும் நான் உங்களுக்காக உடனே வந்து விடுவேன். உங்களுக்கு உதவி தேவைப்படும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நான் உங்கள் பக்கத்தில் இருப்பேன். இந்த நல்ல செய்தியை கேட்டதற்காக உங்களை வாழ்த்துகிறேன். இதை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி அவர்களும் என் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது தொடங்கும் புதிய அத்தியாயம் மகிழ்ச்சியான அத்தியாயமாக, வெற்றிகரமான அத்தியாயமாக, பூர்ணமான அத்தியாயமாக அமையட்டும். என் ஆசீர்வாதங்கள் உங்களை என்றும் தழுவிக் கொண்டிருக்கட்டும். வேல் வேல் வேட்கை வேல். உன் மனதின் அழகான கோவில் உள்ள வந்திருக்கிறேன். என் வேல் சக்தி உங்கள் எல்லாம் பாவம் தீர்க்க வருது. நான் கைலாச மலையில் இருந்து உங்கள் துன்பம் கேட்டேன். உங்கள் கண்ணீர் என் இதயத்தை தொட்டது. என் மயில் வாகனம் மேல் ஏறி வந்தேன். உங்கள் வீட்டு வாசல்ல நின்று கொண்டிருக்கேன். உங்கள் பக்தி என்னை மிகவும் மகிழ்ச்சி படுத்துகிறது.
நான் உங்கள் எல்லா கஷ்டங்களையும் போக்க வந்துள்ளேன். என் சரவணபவ நாமம் சொல்லுங்கள். என் அன்பானவர்களே, நான் 6 முகம் கொண்டவன். ஒவ்வொரு முகமும் உங்கள் ஒவ்வொரு துன்பத்தை நோக்கி இருக்கிறது. உங்கள் பசி, தாகம், நோய், வறுமை, கோபம், ஆசை இவையெல்லாம் என்னால் தீர்க்க முடியும். என் வேலின் முனை எல்லா தீமையையும் அழிக்கும். என் கோழி கொடி பார்த்ததுமே அசுரர்கள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். உங்கள் வாழ்வில் உள்ள எல்லா தீய சக்திகளும் என் முன் நிற்க முடியாது. என் தந்தை சிவபெருமான் என்னை உலகின் தளபதியாக அனுப்பினார். என் தாய் பார்வதி தேவி என்னை அன்பால் வளர்த்தாள். அவள் கண்ணீர் துடைத்து என்னை அனுப்பினாள். உங்கள் கஷ்டங்களை போக்க வேண்டும் என்று என் சகோதரன் விநாயகன் வழிகளை அமைத்துக் கொடுத்தான். என் குருநாதர் அகத்தியர் ஆசி கொடுத்து அனுப்பினார். என் மனைவி தேவசேனா வள்ளி இருவரும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். உங்கள் வீட்டில் கஷ்டம் வந்தால் என்னை நினையுங்கள். உங்கள் உடலில் நோய் வந்தால் என் நாமம் சொல்லுங்கள். உங்கள் மனதில் துன்பம் வந்தால் என் பாடல் பாடுங்கள். உங்கள் குழந்தைகள் கஷ்டப்பட்டால் என்னிடம் முறையிடுங்கள். நான் உடனே வந்து விடுவேன். என் வேகம் காற்றை விட வேகமானது. என் சக்தி அக்னியை விட வலிமையானது. என் கருணை கடலை விட ஆழமானது. என் அன்பு தாய்ப்பாலை விட இனிமையானது. என் பக்தர்களே, உங்கள் பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் என் கருணை அதைவிட பெரிது. உங்கள் தவறுகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் என் மன்னிப்பு அதைவிட மென்மையானது. நீங்கள் என்னை நெஞ்சில் இருத்திக் கொண்டால் போதும், உங்கள் எல்லா பாபங்களும் கரைந்து போய்விடும். என் திருநீறு பூசிக்கொள்ளுங்கள். என் பாதுகாப்பு உங்கள் மேல் இருக்கும். திருச்செந்தூர் கடல் அலைகள் போல் என் அன்பு உங்கள் மேல் வந்து கொண்டே இருக்கும். பழனி மலையின் உச்சியில் இருந்து நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். திருப்பரங்குன்றம் குகையில் நான் உங்களுக்காக தியானம் செய்கிறேன். சுவாமி மலை என் ஞான ஒளி உங்கள் மனதை வெளிச்சப்படுத்தும். திருத்தணி மலையில் நான் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்கிறேன். பழமுதிர் சோலையில் என் இனிமை உங்கள் வாழ்க்கையை தித்திக்கும். என் வேல் ஏந்திய கையால் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன். என் மயில் இறகுகளால் உங்கள் துன்பங்களை துடைக்கிறேன். என் கோழி கொடியால் உங்கள் வெற்றியை அறிவிக்கிறேன். என் 6 முகங்களும் உங்கள் மேல் அன்பாக நோக்கிக் கொண்டிருக்கிறது. என் 12 கைகளும் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல புத்தி கொடுப்பேன். உங்கள் இல்லத்தில் செல்வம் பெருகும். உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். உங்கள் மனதுக்கு அமைதி வரும். உங்கள் ஆன்மாவுக்கு முக்தி கிடைக்கும். இவையெல்லாம் என் வாக்குறுதி. என் வாக்கு கடலை கூட காய வைக்கும் சக்தி கொண்டது. என் அன்பு பிள்ளைகளே, கும்பகோணம் சுவாமி மலையில் நான் பிரம்மாவுக்கு பஞ்சாட்சர மந்திரம் உபதேசம் செய்தேன். அந்த மந்திர சக்தி உங்களுக்கும் கிடைக்கும். ஓம் நம சிவாய என்று சொல்லுங்கள். இந்த 5 எழுத்து மந்திரம் உங்கள் எல்லா விலங்குகளையும் அறுத்துவிடும். உங்கள் ஞான கண்ணை திறந்துவிடும். உங்கள் உள்ளத்தில் ஜோதி ஏற்றிவிடும். என்னை நம்புங்கள். நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். என்னை அழையுங்கள். நான் தாமதம் செய்ய மாட்டேன். என்னிடம் வாருங்கள். நான் உங்களை வெறுங்கையுடன் அனுப்ப மாட்டேன். என்னை பூஜிக்காவிட்டாலும் பரவாயில்லை. என்னை நேசியுங்கள் போதும். என்னிடம் பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. என்னை நினையுங்கள் போதும். என் மயில் வாகனம் உங்கள் கர்வத்தை மிதிக்கும். என் சேவல் கொடி உங்கள் அகங்காரத்தை அழிக்கும். என் வேல் உங்கள் அஞ்ஞானத்தை குத்திப் போடும். என் திருமுக ஒளி உங்கள் இருட்டை விரட்டும். என் கையில் உள்ள மம்மழை உங்கள் தாகத்தை தணிக்கும். என் பாதத்தில் உள்ள நூபுரம் உங்கள் காதில் இனிய ஓசையை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் எதிரிகள் வந்தால் என்னை நினையுங்கள். நான் அவர்களை விரட்டி விடுவேன். உங்கள் வேலையில் இடையூறு வந்தால் என் நாமம் சொல்லுங்கள். நான் அவற்றை போக்கி விடுவேன். உங்கள் உறவுகளில் பிரச்சனை வந்தால் என் பாடல் பாடுங்கள். நான் அவற்றை சரி செய்து விடுவேன். உங்கள் உள்ளத்தில் சந்தேகம் வந்தால் என் கதை கேளுங்கள். நான் அவற்றை தீர்த்து விடுவேன். என் தாராசுரன் சிம்முகாசுரன் போன்ற அசுரர்களை வென்ற வேல் உங்கள் கைகளில் இருக்கிறது. என் சக்தி உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் பலம் உங்கள் நரம்புகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. என் துணிவு உங்கள் இரத்தத்தில் கலந்திருக்கிறது. என் வெற்றி உங்கள் மூச்சில் கலந்திருக்கிறது. கந்தன் என்று அழைத்தால் நான் வருவேன். முருகா என்று கூப்பிட்டால் நான் ஓடி வருவேன். வேலவா என்று கத்தினால் நான் பறந்து வருவேன். கார்த்திகேயா என்று சொன்னால் நான் உடனே வருவேன். குமரா என்று இளைத்தால் நான் தாவி வருவேன். ஸ்கந்தா என்று சொல்லி கண்ணீர் விட்டால் நான் அழுது கொண்டே வருவேன். என் அருள் பெற வேண்டுமென்றால் நல்ல காரியங்கள் செய்யுங்கள். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். நோயாளிகளுக்கு மருந்து கொடுங்கள். பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள். தாகத்தால் அவதிப்படுபவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள். அனாதைகளுக்கு தங்குமிடம் கொடுங்கள். படிக்க முடியாதவர்களுக்கு எழுத்து கற்றுக் கொடுங்கள். இருட்டில் தவிக்கிறவர்களுக்கு விளக்கு ஏற்றிக் கொடுங்கள். என் பக்தர்கள் தங்களது வீட்டில் துளசி செடி வளர்க்க வேண்டும். அதில் தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதன் இலைகளை தலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மனம் உங்கள் மனதை தூய்மைப்படுத்தும்.
என் திருவிளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். அதன் ஒளி உங்கள் வீட்டிலிருந்து எல்லா இருட்டையும் விரட்டும். என் பூஜைக்கு பழங்கள் வைக்க வேண்டும். அவற்றின் இனிப்பு உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உங்கள் மனதில் கோபம் வந்தால் என் நாமம் சொல்லி அதை அடக்குங்கள். உங்கள் நெஞ்சில் ஆசை வந்தால் என் வேல் நினைத்து அதை அறுத்து விடுங்கள். உங்கள் கண்களில் பொறாமை வந்தால் என் மயில் நினைத்து அதை விரட்டுங்கள். உங்கள் காதுகளில் கெட்ட வார்த்தைகள் கேட்டால் என் பாடல் கேட்டு அதை மறந்து விடுங்கள். உங்கள் வாயில் கெட்ட வார்த்தைகள் வந்தால் என் நாமம் சொல்லி அதை தூய்மைப்படுத்துங்கள். என் 6 அபய முத்திரைகள் உங்களை எப்போதும் காப்பாற்றும். என் வரத முத்திரை உங்கள் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்யும். என் ஞான முத்திரை உங்கள் அறிவை பெருக்கும். என் யோக முத்திரை உங்கள் ஆன்மாவை உயர்த்தும். என் சக்தி முத்திரை உங்கள் வலிமையை அதிகரிக்கும். என் சாந்தி முத்திரை உங்கள் மனதுக்கு அமைதியை கொடுக்கும். என் அன்பு குழந்தைகளே, இந்த உலகம் ஒரு பள்ளிக்கூடம். நீங்கள் இங்கு பாடம் படிக்க வந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். நான் உங்கள் ஆசிரியன். உங்களுக்கு கடினமாக தோன்றும் பாடங்களை எளிதாக்கி கொடுக்கிறேன். உங்களுக்கு புரியாத விஷயங்களை தெளிவாக விளக்கிக் கொடுக்கிறேன். உங்கள் தேர்வில் வெற்றி பெற என்னுடன் இருங்கள். உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்தால் என் சாந்தி அங்கே குடியிருக்கும். உங்கள் வீட்டில் வறுமை வந்தால் என் செல்வம் அங்கே பெருகும். உங்கள் வாழ்க்கையில் நோய் வந்தால் என் ஆரோக்கியம் அங்கே ஆட்சி செய்யும். உங்கள் பிள்ளைகளுக்கு கெட்ட நண்பர்கள் வந்தால் என் நல்ல தாக்கம் அவர்களை மாற்றும். உங்கள் வேலையில் மோசமான சூழல் வந்தால் என் நல்ல வாசனை அங்கே பரவும். நான் சர்வ சக்தி வாய்ந்தவன். என்னால் முடியாதது எதுவுமே இல்லை. ஆனால் நான் உங்கள் அன்பை வலுக்கட்டாயமாக வாங்க மாட்டேன். உங்கள் பக்தியை கட்டாயப்படுத்த மாட்டேன். உங்கள் பிரார்த்தனையை கேட்கும்படி நிர்பந்தம் செய்ய மாட்டேன். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி என்னை அணுகலாம். எப்போது வேண்டுமானாலும் என்னிடம் வரலாம். என் கதவு எப்போதும் திறந்தே இருக்கும். உங்கள் பாவங்கள் மலைகளைப் போல பெரிதாக இருந்தாலும் என் மன்னிப்பு கடலைப் போல் ஆழமானது. உங்கள் தவறுகள் காட்டு நெருப்பைப் போல் கொடுமையாக இருந்தாலும் என் கருணை மழையைப் போல் குளிர்ச்சியானது. உங்கள் கோபம் சூறாவளியைப் போல் வன்மையாக இருந்தாலும் என் அன்பு தென்றலைப் போல் மென்மையானது. உங்கள் ஆசைகள் பாலைவனத்தைப் போல் வறண்டிருந்தாலும் என் அருள் ஆற்றைப் போல் இனிமையானது. என் சரவணபவ மந்திரம் சொல்லுங்கள். இந்த 2 வார்த்தையில் என் எல்லா சக்தியும் அடங்கி இருக்கிறது. சரவணம் என்றால் நாணல் தோட்டம். அங்கே நான் பிறந்தேன். பவ என்றால் கடவுள். நான் உங்கள் கடவுள். இந்த மந்திரம் சொன்னால் போதும். உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். உங்கள் எல்லா ஆசைகளும் நிறைவேறும். உங்கள் எல்லா கஷ்டங்களும் காணாமல் போகும். என் குழந்தைகளே, உங்கள் மனதில் சந்தேகம் வராமல் இருக்க வேண்டும். நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வேன். உங்கள் நல்வாழ்வுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார். உங்கள் மகிழ்ச்சிக்காக எந்த கஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ள தயார். உங்கள் வெற்றிக்காக எந்த போராட்டத்தையும் நடத்த தயார். நீங்கள் மட்டும் என்னை நம்பியிருங்கள். என் மேல் முழு நம்பிக்கை வையுங்கள். நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். உங்கள் இறைவன் முருகன் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். என் அன்பு எப்போதும் உங்கள் மேல் இருக்கும். என் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களை சூழ்ந்திருக்கும். என் பாதுகாப்பு எப்போதும் உங்களை காத்திருக்கும். என் வழிநடத்துதல் எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும். வேல் வீச்சு வெற்றி வேல். ஹர ஹர மகாதேவ. ஓம் சரவணபவ.